இனிய காலை வணக்கம். நான் உளவது தில்லைத்தேவன் லண்டனிலிருந்து. பொறிச்சொல் ஈர் 1088வது ஈர். தலையில் பேன் கூடினால் அந்த பேன் மூலம் அதனுடைய முட்டைகளை பேன் முட்டைகளை ஈர் என்று சொல்வார்கள். ஈர் 2 4 என்று சின்ன வயதில் நாங்கள் கணக்குகள் படித்த ஞாபகமும் வருகிறது. ஈர் என்று சொன்னால் ஈரத்தை குறிப்பது ஈர். ஈரம் பட்டால் உடுப்புகளையோ அல்லது உமக்கு வருத்தம் பிடித்துவிடும் உடுப்புகளை நாங்கள் வெயில் காய விடுவோம். ஈரப்பகுதிகளில் நடந்து திரிவதற்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போது வெயில் கூடிய நேரத்தில் பசுமை இல்லாமல் இருக்கிறது, அதாவது குளிர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனால் நாங்கள் பசுமையை தேடி குளிர்ச்சியை தேடி நாடுகின்றோம். வெப்பம் காரணமாக பலர் அதிக வெப்பம் குளிர்ச்சி இல்லாமல் பலர் இறந்து விட்டார்கள். கரும்பு கடிப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் கரும்பை வெட்டும்போது ஒரு மொழி விட்டு வெட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். கரும்பு சுவையாக இருக்கும். சீனி செய்வதற்கு கரும்பை பாவிப்பார்கள். கரும்பு இனிப்பு என்ற ஒரு பதம் பெறுகிறது. இனிப்பு கரும்பு முதியவத்தில் இது சிறகு இறகு என்று சொல்லுவார்கள். பறவைகளின் இறகுகளை பல வண்ணங்கள் பூவேலைகள் எல்லாம் செய்வதற்கு பாவிப்பார்கள். பசுமை இல்லாமல் இருக்கும் நிலங்களில் நாங்கள் பசுமையாக வைத்திருந்து மரங்களை நாட்டி இடங்களை பசுமையாக செய்வோம். நன்றி, வணக்கம்.